18 வருஷமா பேசிட்டு இருந்த ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையில ஒரு டீல் சைன் ஆயிருக்கு. FTA அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு. ஏன்னா இந்த பிக் டீல் மட்டும் இல்லாம மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு சொல்றாங்க. அதுல இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுதான் ஹெட்லைன்ஸா இப்ப போயிட்டு இருக்கு. ஏன் இது அவ்வளவு பெரிய விஷயமா? ஆமாங்க, இதை பத்தி நான் சிம்பிளா சொல்றேன். பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது டேரிஃப் அதுக்கான ஒரு டாக்ஸை நம்ம பே பண்ணுவோம். அப்போது அங்க அந்த ஒரு பொருளோட விலை என்னன்னு நிர்ணயிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா நம்ம மேல டாக்ஸ் போட்டனால நம்ம பொருள் வந்து அங்க ஹை ரேட்டுக்கு போயிடும். அப்ப யாருமே அங்க வாங்க மாட்டாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் என்னன்னா FTA அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்பனா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எந்த ஒரு விதமான டேரிஃப் இல்லாமையும் 0% டேரிஃப்ல நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுதான் இது ஒரு டீலுங்க. 90% பொருளுக்கு 0% டேரிஃப் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. பிக் டீல்னு சைன் பண்ணிருக்காங்க. இந்த இயர்க்குள்ள இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ட்ரேடுங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 27 கண்ட்ரி யூரோப் கண்ட்ரில நம்மளோட மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆயிரும். நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து போற பொருளுக்கு அங்க 0 டாக்ஸ் இருக்கும், விலை குறைவா. அதே மாதிரி அங்க இருந்து யூரோப் கண்ட்ரிஸ்ல இருந்து வர பொருளுக்கு எல்லாமே நம்ம இந்தியால 0 டாக்ஸ் தான். அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு ட்ரேட் பண்ண போறேன், நீங்க ஒரு மார்க்கெட் பண்ண போறீங்க, பிசினஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கும். இந்த ட்ராக்ல நீங்க நியூ பிசினஸ் ஐடியாவை ட்ராக் பண்றதா இருந்தா வாட் எவர் எதா இருந்தாலும் 5 வருஷத்துல நம்ம இந்தியாவோட GST வேற லெவலுக்கு போயிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். இதுல மக்களுடைய மாற்றம் நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு டீல் மதர் ஆஃப் ஆல் டீல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான டீல். இந்த ஒரு டீல் சைன் பண்றதுக்கு முன்னாடி யூரோப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி ஸ்டேபிள் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இந்தியாவோட டீல் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என் டீலை இம்பாசிபிள்ல இருந்து பாசிபிளா ஆக்குறதுக்கு ஒரு மனுஷனால தான் முடியும். அது நம்ம பிரதமர் நரேந்திர மோடினால தான் இந்த டீலே சைன் ஆயிருக்கு. நம்ம மோடி கவர்மெண்ட்னால தான்.